السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: ومن الناس من يتخذ من دون الله أندادا يحبونهم كحب الله والذين آمنوا أشد حبا لله إلى آخر آية. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: يهرم ابن آدم وتشب منه اثنان: الحرص على المال والحرص على العمر، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லா புகழுக்கும் ஒரு உரிமையும் வாய்ந்தவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து, இவ்வுலகத்திற்கு அருட்கொடையாக வந்திருந்த எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும், நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும், நம்முடைய மனைவி மக்களின் மீதும் என்றென்றும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதனை படைத்து மனிதனுக்கென்று ஒரு வழிமுறைகளை ஏற்படுத்தி, அந்த வழிமுறைகளிலே அவன் வாழ்க்கையை கடக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனைக்குள்ளான ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் தஆலா செய்திருக்கின்றான். அந்த விஷயங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த உலகத்தில் இஸ்லாமியர்களுக்கென்று ஒரு கட்டுப்பாடு இருக்குகின்றது. அந்த கட்டுப்பாட்டின் பிரகாரம்தான் நம்முடைய வாழ்க்கையை கழிக்க முடியும். அந்த கட்டுப்பாட்டை விட்டு நாம் தளர்ந்து விட்டோமேயானால் நாம் பாவியாகி விடுகின்றோம் என்பதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபின் மூலம் நமக்கு தெளிவாக உணர்த்தி காட்டுகின்றார். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் நாம் எடுத்துக்கொள்வோமேயானால், அந்த மனிதனிடத்திலே ஆசை என்பது இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. எதற்கெடுத்தாலும் ஆசை, எதை பார்த்தாலும் ஆசை, எதை செய்ய வேண்டுமென்றாலும் ஆசை. அந்த ஆசை இல்லாத மனிதனை இந்த உலகத்தில் பார்ப்பதென்பது மிகவும் அரிது. இதைத்தான் இந்த இஸ்லாமிய அடிப்படையில் நாம் பார்க்குகின்ற பொழுது, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு முஸ்லிமானவன் எதை ஆசைப்பட வேண்டும், எந்த விஷயத்திலே ஆசைப்பட்டால் அவனுடைய வாழ்க்கை நல்ல விதமாக இருக்கும் என்பதையெல்லாம் நமக்கு ஒரு அமைப்போடு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குறிக்காட்டுகின்றார். ஆனால் இந்த ஆசை இருக்குகின்றதே மனிதனுக்கு மனிதன் வேறுபடக்கூடிய ஒரு ஆசையாக இருக்கின்றது. இந்த உலகத்தில் உண்டான
அத்தனை மனிதர்களும் ஒரே ஆசையில் இருப்பதில்லை. அவரவர்களுக்கு உள்ளத்திலே அவரவர்களுக்கு தகுந்தாற் போல் ஆசைப்படுகின்றார்கள். ஒரு மனிதன் ஏழையாக இருந்தான் என்றால் அவன் பணத்தின் மீது ஆசைப்படுகின்றான். அவன் பணக்காரனாக இருந்தால் அவனுடைய உடல் ஆரோக்கியத்தின் மீது ஆசைப்படுகின்றான். நோயாளியாக இருந்தால் அவனுக்கு ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். அதிலே மக்களுக்கு மத்தியிலே அவன் பிரபலமாகிவிட்டானே ஆனால் பதவிக்கும் ஆசைப்படுகின்றான் என்பதைத்தான் இந்த உலகத்திலே நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஆசை என்பது குழந்தை பருவமாக இருந்தாலும் சரி, வாலிப பருவமாக இருந்தாலும் சரி, வயோதிக பருவமாக இருந்தாலும் சரி, இந்த ஆசையிலிருந்து யாரும் தப்பித்து விட முடியாது. இந்த ஆசை என்பது குழந்தை பருவமாக இருக்குகின்ற பொழுது நாம் என்னென்னவெல்லாம் ஆசைப்பட்டிருப்போம் என்பதாக நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பல நல்ல விஷயங்களும் அதிலே இருக்குகின்றது, அதிலே தீய விஷயங்களும் இருக்குகின்றது. ஆக குழந்தை பருவத்திலே ஒரு மனிதன் என்னவெல்லாம் ஆசைப்படுகின்றானோ அந்த குழந்தை பருவத்திற்கு தகுத்தாற் போல அவன் ஆசையை கொள்கின்றான். அதுபோன்று முதுமை பருவத்திலே ஒரு மனிதன் ஆசைப்படுகின்றான் என்றால் அவன் வயோதிக காலத்திலே நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்க வேண்டும், நாம் நிம்மதியாக கழிக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை முடிவுறுகின்ற பொழுது நல்ல முடிவை நாம் இருக்க வேண்டும் என்பதாக அவன் ஆசைப்படுகின்றான். இறுதியாக இருக்கக்கூடிய அந்த நடுநிலையிலே இருக்கக்கூடிய வாலிப பருவத்தை எடுத்துக்கொள்வோமையானால் அந்த வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த வாலிபர்கள் ஆசைப்படக்கூடியது என்ன தெரியுமா? நாம் ஆகாயத்திலே பறக்க வேண்டும் என்பதை போன்ற ஒரு ஆசையை அவனுடைய உள்ளத்தில் வைத்திருக்கின்றான். இப்படித்தான் காலங்களுக்கு தோதுவாக அந்த வாலிபங்கள், வயோதிகம், குழந்தை பருவம், இப்படி அதற்கதற்கு தோதுவாக அவர்கள் ஆசைகளை அமைத்துக் கொள்கின்றார்கள். இங்கிலாந்து நாட்டில் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி கொண்டிருந்தது ஒரு நிர்வாகம். அந்த நிர்வாகம் அந்த முதியோர்களிடத்தில் நிறைவேறாத ஆசைகள் என்று இருக்கும் அல்லவா, அதை நாம் எப்படியாவது அவர்களிடத்தில் இருந்து அந்த ஆசையை நிறைவேற்றிவிட வேண்டும் என்ற அந்த நோக்கத்திலே ஒவ்வொரு முதியோரிடத்திலும் அவரிடத்திலே என்ன ஆசை இருக்குகின்றது என்பதாக அந்த ஒவ்வொரு முதியோரிடத்திலும் கேட்குகின்றது. அவரவர்களுக்கு தகுந்தாற் போல ஒரு ஆசையை சொல்கின்றார்கள். ஆனால் ஒரு முதிய பெண்மணி ஒரு ஆசையை கூறுகின்றார்கள். கூறியவுடனே அந்த நிர்வாகம் மிகவும் பிரமிப்பை ஏற்பட்டது. இது எப்படி சாத்தியமாகும், இப்படிப்பெல்லாம் ஆசைப்படுவார்களா என்பதை போன்ற ஒரு பிரமிப்பை அந்த முதியோர் கிழவி ஏற்படுத்திவிட்டது. அந்த கிழவிக்கு சுமார் 104 வயது இருக்கும். அந்த மூதாட்டி கூறுகின்றார்கள், நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த சிறை வாசத்தை நான் அனுபவித்து விட வேண்டும் என்பதாக அந்த நிர்வாகத்திலே அந்த முதியோர் கூறுகின்றார்கள். உடனே இதை நாம் எப்படியாவது நிறைவேற்றிவிட வேண்டும் என்று எண்ணி அந்த நிர்வாகம் அந்த இடத்தில் இருந்த போலீஸை அழைத்து அவர்களை கைது செய்ய கூறுகின்றார்கள். ஒரு நாள் முழுவதும் அதை அந்த மூதாட்டியை சிறையில் வைத்து மறுநாள் அழைத்து வருகின்றார்கள். அழைத்து வந்தவுடன் அந்த கிழவியின் ஆசை நிறைவேறிவிட்டதா என்பதாக அந்த மூதாட்டியிடத்திலே கேட்குகின்ற பொழுது என்னுடைய ஆசை நிறைவேறிவிட்டது என்பதாக அந்த மூதாட்டி கூறுகின்றார்கள். ஆக மனிதனுடைய ஆசை எப்படியெல்லாம் இருக்குகின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த ஆசைப்படக்கூடிய விஷயத்திலே மார்க்க விஷயத்தை பற்றி நாம் ஆசைப்பட்டோமையானால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் செழிப்பாக இருக்கும் என்பதற்கு பல உதாரணங்களையும் பல சம்பவங்களையும் நமக்கு ஹதீஸ்களின் மூலமாக, குர்ஆன் ஷரீஃபின் மூலமாகவும் நம்மால் காண முடிகின்றது. ஒரு தடவை ஹஸ்ரத் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த மஸ்ஜிது நபவியிலே அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். மிகவும் கவலை தோர்ந்த முகத்தோடு இருக்குகின்றார்கள். அந்த நேரத்தில் ஹஸ்ரத் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து, ஜாபிரே, மிகவும் கவலை தோர்ந்த முகத்தோடு இருக்குகின்றாயே, என்ன காரணம் என்பதாக ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்திலே ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குகின்றார்கள். அப்பொழுது ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள்,
என்னுடைய தந்தை போரிலே ஷஹீதாகிவிட்டார்கள், என்னுடைய குடும்பத்தை நான் தான் காப்பாற்ற வேண்டும், அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா 5 பெண்மணிகளை கொடுத்திருந்தான், அந்த 5 குமர்களையும் நான் தான் நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த கவலையோடு நான் இருக்குகின்றேன் என்பதாக ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஹஸ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகின்ற பொழுது ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், உன்னுடைய தந்தை இடத்திலே அல்லாஹ் என்ன சொன்னான் என்பதை நான் உனக்கு அறிவிக்கட்டுமா என்பதாக ஹஸ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்திலே ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள். அப்பொழுது அந்த கவலை நோர்ந்த முகத்தோடு ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகின்றார்கள், கூறுங்கள் யா ரசூலல்லாஹ் என்பதாக கூறுகின்ற பொழுது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உன்னுடைய தந்தையை பார்த்து கேட்குகின்றான், உனக்கு என்ன ஆசைகள் இருக்குகின்றது, உன்னுடைய ஆசையை நீ கூறு, நான் நிறைவேற்றுகின்றேன் என்பதாக ஹஸ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தந்தை அப்துல்லாஹுவை பார்த்து அல்லாஹ் கேட்ட அந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். அப்பொழுது அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகின்றார்கள், யா அல்லாஹ், நான் மீண்டும் இந்த உலகிலே பிறக்க வேண்டும், நான் மீண்டும் ஷஹீதாக வேண்டும் என்பதாக அந்த அல்லாஹ்விடத்திலே ஹஸ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகின்றார்கள். அப்பொழுது அல்லாஹு தஆலா கூறுகின்றான், ஒரு முறை நீங்கள் என்னிடத்திலே வந்துவிட்டீர்களே, ஆனால் நீங்கள் திரும்ப செல்வது என்பது இயலாது என்பதை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவரிடத்திலே கூறி காட்டுகின்றார். இப்படி அந்த விஷயத்தை கூறிய உடனே ஹஸ்ரத் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த செய்தியை நீங்கள் அல்லாஹ் உலகத்திற்கு நீ எடுத்து வைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்விடத்திலே ஹஸ்ரத் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறிய பொழுதுதான் அந்த ஆயத் இறங்கியது. அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன் என்ற அந்த செய்தியை அல்லாஹு தஆலா இறக்கி வைத்தான் என்ற அந்த நற்செய்தியை ஹஸ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்திலே ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த செய்தி இப்னு மாஜா கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இப்படி நாம் விஷயங்கள் ஆசைப்படக்கூடியது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அது மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்குகின்ற பொழுது அதன் மூலமாக அல்லாஹு தஆலா நமக்கு பல பயனை தருகின்றான் என்பதை இந்த விஷயங்களின் மூலமாக நம்மால் நடத்திக் கொள்ள முடிகின்றது. மேலும் நமக்கு இதில் விளங்குவது என்னவென்றால், மரணித்த பின்னரும் சரி, ஒரு மனிதனுடைய ஆசை அவனை விட்டு விட்டுவிடவில்லை, மரணித்த பிறகும் அவன் ஆசைப்படுகின்றான் என்பதைத்தான் இந்த சரித்திரத்தின் மூலமாக நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை கூறியவுடனே ஹஸ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிகவும் சந்தோஷம் அடைகின்றார்கள். அவர்களுடைய கவலை தீர்ந்து விட்டது. அவர்கள் மஸ்ஜித் நபவியிலிருந்து மிகவும் சந்தோஷமாக தன்னுடைய இல்லத்திற்கு சென்றார்கள் என்பதாக வரலாறு நமக்கு குறிப்பிடுகின்றார்கள். ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது 2 விஷயங்கள் மனிதன் வயோதிகத்தை அடைந்து விடுகின்றான், ஆனால் அவனிடத்திலே இருக்கக்கூடிய 2 விஷயங்கள் மட்டும் என்றுமே வாலிபமாக இருக்குகின்றது என்பதாக ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுகின்றார்கள். அதிலே ஒன்றுதான் அவன் பொருள் மீது ஆசை, தான் சொத்து சேர்க்க வேண்டும், பணம் சேர்க்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தை உச்சத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற அந்த ஆசை என்பது அவனிடத்திலே என்றும் இளமையாகவே இருக்குகின்றது. அதுபோன்று வல் ஹிர்ஸு அலல் உமுர், தான் நீண்ட நாள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும், நம்முடைய வாழ்க்கை என்பது இந்த உலகத்திலே நீண்டு இருக்க வேண்டும் என்ற அந்த ஆசையும், இந்த 2 மட்டுமே மனிதனிடத்திலே எப்பொழுதும் அது வாலிபமாகவே இருக்குகின்றது. மனிதன் வயோதிகத்தை அடைந்து விட்டாலும் சரி, இந்த எண்ணங்களும் ஆசைகளும் அவரிடத்திலே வாலிபமாகவே இருக்குகின்றது என்பதை ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தி முஸ்லிம் கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இப்படித்தான் ஒவ்வொரு மனிதனும் பொருளை நாம் சேர்க்க வேண்டும் என்று
அதைவிட நம்முடைய ஆயுளும் நீண்டு இருக்க வேண்டும் என்றும் அவன் ஆசை அதிகமாக கொள்கின்றான். ஆனால் இந்த உலகத்திலே வாழுகின்ற காலங்கள் கொஞ்ச காலம் என்பதை அவன் மறந்துவிட்டு நாம் நீண்ட காலம் வாழப்போகின்றோம் என்பதாக நினைத்து பொருளை தேடி அவன் ஓடிக்கொண்டே இருக்குகின்றான். ஆனால் பின்னர் அவனை இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் துரத்தி கொண்டிருப்பது அவனுக்கு தெரியவில்லை என்பதாக நமக்கு உலமாக்கள் குறிக்காட்டுகின்றார். ஒரு மனிதன் ஆசைப்படுகின்றான் என்றால் அந்த ஆசை என்பது மிகப்பெரிய ஆசையாக இருக்க வேண்டும். சிறிய சிறிய விஷயத்திற்கு அவன் ஆசைப்படக்கூடாது என்பதை இந்த இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகின்றது. இதா தமன்னா அஹதுக்கும் ஃபல் யஸ்தக்பிர், அவன் மிகப்பெரிய விஷயத்தை அவன் பெரிதாக்கி அல்லாஹ்விடத்திலே அவன் ஆசைப்பட்டு கொள்ளட்டும். ஃபஇன்னமா யஸ்அலு ரப்பஹு, உங்களில் ஒருவர் ஆசைப்படக்கூடியவராக இருந்தால் அவர் மிகப்பெரிய விஷயங்களை ஆசைப்படுங்கள். ஏனென்றால் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நீங்கள் கேட்டு வெறுங்கையாக அனுப்புவதை அவன் விரும்ப மாட்டான். ஆகவே நீங்கள் மிகப்பெரிய விஷயங்களை அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்பதாக ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். இது ஸஹீஹுல் ஜாமி என்ற அந்த கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒரு மனிதன் அல்லாஹுவை நோக்கி அவன் தன்னுடைய கையை உயர்த்தி விட்டால் அவனுடைய கையை வெறுங்கையாக அனுப்புவதற்கு வெட்கப்படுகின்றான் என்பதை ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். நீங்கள் உங்களுக்கு எதை கேட்டாலும் சரி, நீங்கள் பெரிய விஷயமாக கேளுங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அன்பளிப்பை அல்லாஹு தஆலா தருவதற்கு காத்திருக்குகின்றான் என்பதை ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். அதிலேயும் நாம் சொர்க்கத்தை நாம் கேட்டோமேயானால் இதா சஅல்தும் அன்னஹு ஃபஸ்அலுஹுல் ஃபிர்தௌஸ, நீங்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸையை நீங்கள் கேளுங்கள். ஏதென்றால் ஃபஇன்னஹு அவ்ஸத்துல் ஜன்னா, அதுதான் சொர்க்கத்திலே மிகவும் நடுநிலையானது. வஅலல் ஜன்னா, அது மிகவும் உயர்ந்தது. ஏனென்றால் ஃபௌகஹு அர்ஷுன், அதுக்கு மேலே அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்குகின்றது. அதற்கு கீழே வமின்கு தஃப்துருல் அன்ஹாருல் ஜன்னா, அதற்கு கீழாலே சொர்க்கத்தினுடைய நதிகள் ஓடுகின்றது. ஆகவே நீங்கள் சொர்க்கத்தை கேட்டாலும் சொர்க்கத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள் என்பதாக ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். ஆக இப்படித்தான் நம்முடைய ஆசை மிகப்பெரிய ஆசையாக இருக்க வேண்டும். சிறிது சிறிது விஷயத்திற்கு நாம் ஆசை கொள்ளக்கூடாது. அந்த ஆசை என்பது மிகப்பெரிய ஆசையாக இருக்க வேண்டும், அதுவும் நல்ல ஆசையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். ஒரு தடவை ஹஸ்ரத் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்ற பொழுது, எனக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடிய அந்த தன்மை என்பது என்னுடைய உள்ளத்தில் உண்டு. நான் ஆரம்பத்திலே சிறு வயதிலே இருக்குகின்ற பொழுது கல்வியை கற்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அந்த நேரத்திலே நான் கல்வியை கற்றுவிட்டேன். அதற்கு பின்னால் நான் அதிகாரத்தை ஆசைப்பட்டேன். அந்த அதிகாரத்தையும் நான் பெற்றுக்கொண்டேன். பின்பு உயர்தரமான ஆடைகள் நான் அணிய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதையும் எனக்கு அல்லாஹு தஆலா கொடுத்தார். பின்பு நான் மறுமையை ஆசைப்பட்டேன். இப்போது நான் என்னுடைய விருப்பமெல்லாம் மறுமையை பற்றி தான் இருக்குகின்றது என்பதாக ஹஸ்ரத் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் அவருடைய அந்த வரலாற்று குறிப்பிலே கூறக்கூடிய அந்த செய்தியை நம்மால் காண முடிகின்றது. இப்படி இந்த உலகத்திலே நாம் எதை வேண்டுமானாலும் ஆசைப்படலாம். அந்த ஆசை என்பது அது நமக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் அது மேலானதாகவும் இருக்க வேண்டும். அது மறுமையை பற்றி உண்டான சிந்தனையை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த இஸ்லாம் நமக்கு ஆதரவளிக்கின்றது. இந்த இஸ்லாம் ஆசைப்படுவதை தடுக்கவில்லை. ஆசைப்படுங்கள், ஆனால் அந்த ஆசையை பெரிதாக வையுங்கள் என்பதைத்தான் இந்த இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. ஒரு நாள் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தம்முடைய தோழர்களிடம் ஆசைகளை பற்றி, உங்களிடத்திலே என்னென்ன ஆசைகள் இருக்குகின்றது என்பதாக கூறுங்கள் என்பதாக தன்னுடைய தோழர்களிடத்தில் கேட்குகின்ற பொழுது ஒரு தோழர் கூறுகின்றார், எனக்கு வீடு முழுக்க தங்கம் இருக்க வேண்டும். அந்த தங்கத்தை கொண்டு நான் அதிகமாக தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்பதாக அந்த ஒரு தோழர் கூறுகின்றார். இன்னொரு தோழர் கூறுகின்றார், எனக்கு என்னுடைய இல்லத்திலே மாட
வைர வைடூரியங்கள் இருக்க வேண்டும். அதை கொண்டு நான் இந்த ஏழையான மக்களுக்கு தான தர்மங்கள் செய்வேன் என்பதாக அவர் கூறுகின்றார். ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இதையெல்லாம் கேட்டுவிட்டு இந்த மஜ்லிஸிலே அபூ உபைதாவை போன்ற மனிதர்கள் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நான் ஆசைப்படுகின்றேன் என்பதாக ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறிக்காட்டுகின்றார்கள். ஏனென்றால் ஹஸ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எப்பொழுதும் மறுமையை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் மறுமையை பற்றியே சிந்தித்து மரணத்தை நினைத்து அவர்கள் அழுது கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய அந்த அழுகை ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய உள்ளத்தை தொட்டதின் காரணமாக ஹஸ்ரத் அபூ உபைதாவை போன்று இந்த மனிதர்கள் இந்த இடத்தில் அதிகமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் என்பதாக ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறிய செய்தி ஹில்யத்துல் அவுலியா என்ற அந்த கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இப்படி நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்கொள்வோமே, ஆனால் ஆசை என்பது நாம் இந்த உலகத்தை பற்றி உண்டான ஆசை அல்ல. இந்த உலகத்தை பற்றி உண்டான ஆசை அல்லாமல் மறுமையை பற்றி உண்டான ஆசை, மறுமையிலே நமக்கு நல்ல சுவர்க்கம் கிடைக்க வேண்டும், நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருக்க வேண்டும் என்ற அந்த ஆசையை வலியுறுத்தித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு தடவை தபுக் தபுக் போர் நடந்து கொண்டிருந்தது. அந்த தபுக் போர் முடிந்த உடனே நாங்கள் அனைவர்களும் அந்த இடத்திலே இரவு தங்கினோம். இரவு தங்கி இருக்குகின்ற பொழுது இடையிலே நான் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தேன். திடீரென விழித்த பொழுது என்னுடைய கண்ணிலே ஒரு வெளிச்சம் பட்டது. அந்த வெளிச்சம் பட்டவுடனே என்னுடைய உள்ளம் தோன்றியது, அங்கே எங்கு நடக்க இருக்கின்றது என்பதை நாம் பார்ப்போம் என்பதாக அந்த இடத்திற்கு சென்றேன். அந்த இடத்திலே ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அந்த இடத்திலே இருந்தார்கள். அந்த இடத்திலே போரிலே ஷஹீதான அப்துல்லா துல் பிஜாதைன் என்ப அந்த சஹாபியை அடக்கம் செய்து கொண்டிருந்தார்கள். ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரிலே இறங்கி நின்றார்கள். வலது புறத்திலே ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும், இடது புறத்திலே ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த இடத்திலே நான் நினைத்தேன், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நான் நினைத்தேன் அந்த ஜனாசாவாக நான் இருந்திருக்க கூடாதா என்பதாக நான் ஆசைப்பட்டேன் என்பதாக ஹஸ்ரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். ஆசை என்பது இப்படி இருக்க வேண்டும், இது போன்ற ஆசைதான் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் விரும்புகின்றது. சஹாபாக்களுடைய ஆசை இருக்குகின்றதே ஒவ்வொன்றும் விசித்திரமானது. அவர்களுடைய ஆசையை நாம் பார்த்தோமேயானால் அத்தனை ஆசைகளும் ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்திலே அமர்ந்து எழுந்திருப்பார்கள் என்றால் அந்த இடத்திலே அந்த சஹாபாக்கள் அமர்வதற்கு அவர்கள் ஆசைப்படுவார்கள். அதுபோன்று ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்திலாவது தாழ்ந்து அவர்களுடைய பார்வையோ அல்லது உடலையோ தாழ்த்தி நடந்தார்கள் என்றால் அதுபோன்று நாமும் நடக்க வேண்டும் என்பதாக ஆசைப்படுவார்கள். இப்படித்தான் சஹாபாக்களுடைய ஆசை இருந்தது. ஆனால் இன்றைய காலத்தில் நம்முடைய ஆசைகள் எப்படி இருக்குகின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் ஒருவன் ஒரு மாளிகை கட்டிவிட்டானேயானால், ஒரு வீடு கட்டிவிட்டானேயானால் அவனுடைய வீடு அழகாக இருக்கின்றது என்றால் அதை விட நாம் பிரம்மாண்டமாக ஒரு இல்லத்தை கட்ட வேண்டும் என்பதாக ஆசைப்படுகின்றோம். நாம் ஒரு மனிதனிடத்திலே அவன் பொருளாதாரத்திலே செலுத்தி விளங்குகின்றான் என்றால் அவனை விட நாம் மேலும் செலுத்தி விளங்க வேண்டும் என்பதாக நாம் ஆசைப்படுகின்றோம். அதுபோன்று ஒரு மனிதன் அதிகாரத்திலே அவன் முன்னுக்கு வந்துவிட்டானேயானால் அவனை விட நாம் மிகப்பெரிய அதிகாரத்தில் உட்கார வேண்டும் என்பதாக ஆசைப்படுகின்றோம். இப்படித்தான் நம்முடைய ஆசைகள் இருக்குகின்றது. ஆனால் அன்றைய காலத்தில் சஹாபாக்களுடைய ஆசை இப்படி இருந்தது. அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனே இருந்தார்கள், அவர்களை போன்றே வாழ்ந்தார்கள், அவர்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக பின்பற்றினார்கள். இப்படி பின்பற்றியதன் காரணமாகத்தான் இன்றளவிலும் அவர்களுடைய விஷயத்தை நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம்.
நாம் என்றாவது ஒரு நாள் மரணித்து விடலாம். நம்மை பற்றி என்றாவது ஒரு நாள் பேசுகின்ற பொழுது நம்மை பற்றி ஒரு இழிவாக ஒருவன் பேசிவிடக்கூடாது. நாம் மார்க்கத்தை பின்பற்றியவர்கள், இவர் 5 நேரம் தொழுவார், இவர் 5 நேரம் தொழக்கூடியவர், இவர் மக்களிடத்திலே அன்பாக பழக்கூடியவர், இவர் மக்களிடத்திலே நல்ல முறையில் பேசக்கூடியவர் என்ற அந்த செய்தியை நாம் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். மாறாக நாம் நம்மை பற்றி அவதூறாக பேச வேண்டும் என்ற நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டு விடக்கூடாது என்பதைத்தான் இந்த இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகின்றது. நாம் இன்றைய காலத்தில் குழந்தைகளை எடுத்துக்கொள்வோம் நேரம், குழந்தைகள் விஷயத்திலே நாம் மிகவும் பொடுபோக்கான நிலைமையிலே இருக்குகின்றோம். அவர்களுடைய அலங்காரங்கள், சிகை அலங்காரங்களையும் சரி, உடை அலங்காரங்களையும் சரி நாம் பார்க்குகின்ற பொழுது மார்க்கத்திற்கு முரணான விஷயங்களையே நாம் அவர்களுக்கு கொண்டு வருகின்றோம். ஏனென்றால் என்னுடைய குழந்தை ஆசைப்படுகின்றது, அது ஆசைக்கு ஒரு தடவை போட்டுவிட்டு போகின்றது என்பதாக நாம் நினைக்குகின்றோம். ஆனால் அதிலே பல பாவங்களை நாம் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை ஒவ்வொருவரும் நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நாம் ஆசை கொள்வது என்பது, இந்த உலகம் என்பது, இந்த உலகத்திலே வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு சில காலம்தான். அந்த வாழ்க்கை என்பது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற அந்த ஆசையை நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சஹாபாக்கள் எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ, எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ, அந்த அடிப்படையில் நாம் வாழ்ந்தோமையானால் நாமும் சரி, நம்முடைய ஆசைகளும் சரி, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு அல்லாஹ் கிருபை செய்து தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.